ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22 29 இறைவாசகம். யோவான் 6 22 29. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றார். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அற்புதமான பாடல்கள் நிறைய இருக்கிறது. பழைய காலத்தில் கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. அந்த பாடல் இருக்கும். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக, என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இந்த பாடல்களை பாடும்போது உங்க ஒவ்வொரு மனசுல கூட ஏதோ ஒரு பாடல் வரும். அது என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே மனிதனுக்கு கடவுளை தேடக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில், உலகத்தில் நீங்க பார்க்கும்போது எந்த மிருகங்களும் கடவுளை தேடி போவதை போல நாம் பார்க்கல. ஆனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும், அவன் காட்டுல வாழ்ந்தாலும் சரி, மலையில வாழ்ந்தாலும் சரி, கடற்கரையில் ஓரத்தில் வாழ்ந்தாலும் சரி, தீவுல வாழ்ந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் வாழ்ந்தாலும் சரி, கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவனை தெரியாமலேயே அவன் கடவுளை தேட ஆரம்பிப்பான். எதற்கென்றால், மனிதனுடைய அவனுக்குள் கடவுள் ஆன்மாவை வச்சிருக்கிறார். அந்த ஆன்மா என்ன பண்ணும்? எதனாலையும் அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்த முடியாது. அந்த ஆன்மாவுக்கு உணவு, தாகம் எல்லாமே கடவுள் தான். ஆகவே தான் தெய்வங்கள், பல கோடி தெய்வங்கள் இருக்கின்றன. அது எதை காட்டுகிறது என்றால், எல்லா மக்களும் கடவுளை தேடுறாங்கன்னு அர்த்தம்.
ஆனால் நாம் பாக்கியவான்கள், உண்மையுள்ள கடவுளாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். பிறக்கும்பொழுது கிறிஸ்துவர்களாக இருந்ததனாலே, நம் தாய் தந்தை நமக்கு இயேசுதான் கடவுள் என்று சுட்டி காட்டியதனாலும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்ற மக்களுக்கு இன்னும் அது சுட்டி காட்டப்படவில்லை. இயேசுதான் ஆண்டவர் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் அறிவிக்கப்படுகிற நாளில் தெரிந்து கொள்வார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உலகமெல்லாம் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்னு அவர் கட்டளையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆனா எல்லா கிறிஸ்தவர்களும் வல்லமையா இருக்கிறாங்களா? எல்லா கிறிஸ்தவர்களும் கடவுளுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நெருப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று வாழ்றவங்க எல்லாம் இருக்கும். அவங்க சினிமா பார்ப்பாங்க, சண்டை போடுவாங்க, குடிப்பாங்க, தாய் தந்தையரை வீட்டை விட்டு விரட்டுவாங்க, எல்லா அக்கிரமங்களையும் செய்வாங்க, கோயிலில் போய் ஆராதனையும் செய்வாங்க. இவர்களுக்கு பெயர்தான் கள்ள கிறிஸ்தவர்கள். கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். கை ஒழுங்கவை இங்கே 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 நோண்டிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்தவர்கள். அப்போ பெயர் அளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றாதவங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வாசகம் வாசித்தோம். அப்போஸ்தலர் பணி பைபிள் இருக்கிறவங்க எடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 8 - 15 இறைவசனங்கள். அதில் 8வது வசனம் வாசிப்போம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் அடையாளங்களை செய்து வந்தார். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? அவர் ஒரு குருவாக இருக்கலாம், கன்னியாஸ்திரியாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எப்படி இருக்கணும்? அவன் அருளும் வல்லமையும் பெற்றவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. கவனிக்கிறியா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வல்லமையும் அருளும் நிறைஞ்சு. வல்லமைனா என்ன அர்த்தம்? பவர். சொல்லுங்க. பவர். என்ன பவர்? இயேசுவினுடைய சக்தி, ஆவியானவருடைய வல்லமை. வல்லமையும் அருளும். அருள் என்பது என்ன? கிரேஸ். இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பூ இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம போய் பூவை அப்படி பறிக்க மாட்டோம், அழகாக தொடுவோம். அந்த பூ தண்ணியிலே அந்த அழகையும் மென்மையும் கொண்டிருக்கிறது போல கிறிஸ்தவன் என்கிறவன் தண்ணியிலே வல்லமையும் அதே சமயத்தில் அருளும் பெற்றிருப்பான். அவன் முகத்தில் அருள் இருக்கும், அவன் பேச்சில் அருள் இருக்கும், அவன் நடக்கும் பொழுது ஒரு தெய்வத்துவம் காணப்படும். அவனுடைய ஆடை அலங்காரத்தில், அவன் பழகுகிற விதத்தில், அத்தனை பேரோடு அவன் அன்பு செய்கிற விதத்தில் கடவுள் சாதாரணமாகவே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சந்தன கட்டை நீங்க தேய்க்க தேய்க்க அது வாசனை வீசும். அது கிறிஸ்தவன் என்கிறவன் வல்லமையும் அருளும் நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க. 2 விஷயம். ஒன்று வல்லமை. நீ சாதாரணமாக வாழ்வதற்காக கிறிஸ்தவனாக தேர்ந்தெடுக்கப்படலை. இல்லைன்னா நீ அந்நியனாகவே இருந்திருக்கலாமே. கடவுளை தெரியாத ஒரு ஜனத்தோடு நீயும் ஒரு மக்களா இருந்திருக்கலாமே. உன்னை ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்தாரு? பெயர் சொல்லி அழைச்சாரு, உன்னை பிரித்தெடுத்தாரு, உனக்கு தன்னுடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லி. நீ அந்த பெயருக்கு ஏற்றபடி வல்லமையாக இருக்கும். இதைத்தான் யோவான் 6 திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த ஸ்தேவான் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? ஸ்தேவான். அவர் திருத்தூதர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி போதிக்கிறவங்க. திருத்தூதர் 12 அப்போஸ்தலங்க
பிரேயருக்கு வர்றவங்களுக்கு, ஜபத்தில் வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா, அந்த வேலையை அப்போஸ்தலர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவளுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நாங்கள் போதிக்கணும், அந்த வேலையை விட்டுட்டு சாப்பாடும் சாம்பாரும் ஊற்றிட்டு கிடக்கும். தயவு செஞ்சு ஒரு 7 பேரை, தெய்வ பயம் உடையவர்களை, நல்லவர்களான ஒரு 7 பேரை தெரிந்தெடுங்களேன். அவங்க பேர் தான் திருத்தொண்டர்கள். பிரைஸ்லாம். நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம் பார்த்தியா, இப்படி போட்டிருப்பாங்க திருத்தொண்டர்கள். குருவுக்கு முன்னாடி ஸ்டேஜ் திருத்தொண்டர்கள். ஹல்லேலூயா. அது எப்போ தேர்ந்தெடுத்தாங்க? ஆதி காலத்தில் சோறு போடுறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க, உதவி செய்வதற்காக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் வல்லமையும், எத்தனை முறை சொல்லிட்டு அவங்க வாயை திறக்கவே திறக்காது. 2 இருந்து, ஒன்று வல்லமையும். அந்த வல்லமைனா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய ஆவி. அதே சமயம் கிரேஸ், அருள். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற லட்சணம். அவங்க ஒரு பக்கம் கடவுளுடைய வல்லமையால் பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கரமான அரும் அடையாளங்களை செய்வாங்க. வாசிப்போமா 8ஆம் வசனம். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? நம்ம சாப்பிட்டோம், நம்ம ஜெபிச்சோம், கதவை சாத்திட்டு இருப்போம்னு இல்லை. ஸ்தேவான் வல்லமையும் அருளும் நிறைஞ்சு இருந்ததுனால எல்லா இடத்துலையும் அதிசயம் செய்கிறார், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் தொடர்புகளுக்கு சுகம் கிடைக்குது. அவர் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த பேய்கள் ஓடுது, நோய்கள் மாறுது. ஆக நம் கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வல்லமையால் நிறைஞ்சு இருக்கும் பொழுது நம்ம யாருக்கிட்ட பேசினாலும், எந்த இடத்திற்கு போனாலும் கடவுளுடைய வல்லமை என்ன ஆகும்? நம்மளை தெரியாமலேயே நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகும். நம்ம ஆடையை தொட்டா கூட அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம் வல்லமையால் நிறைஞ்சு இருக்கணும். நம்ம வல்லமையால் நிறைஞ்சு இருக்கும்போது பாருங்க, இதுக்குள்ள தீபம் இருக்குது, இதுக்குள்ள தீபம் இருக்கு. இந்த விளக்கு பிரகாசிக்குது இல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அந்த ஒளி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்க கண்ணு வழியா, காது வழியா, உங்க பேச்சுல, உங்க தொடுதல்ல, உங்க நடவடிக்கையில, ஹல்லேலூயா, உங்களை தெரியாமையே ஆண்டவர் வெளிப்படுவார். நீங்க எல்லாம் 6வது 7வது 8வது படிக்கிற பசங்க தான். உங்க ஸ்கூல்ல பார்ப்பதா நீ வித்தியாசமா இருப்ப. நல்லா படிக்கிறான், அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டேங்கிறான், நம்ம கோபத்தில் திட்டினா கூட திருப்பி திட்ட மாட்டேங்கிறான், மன்னிக்கிறேன்னு சொல்றான், அடுத்த நாளைக்கு அன்பா பேசுறான். நம்ம காதல் விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அவன் அதில் கலந்துக்க மாட்டேங்கிறான். நம்ம டீச்சர் அவங்கள பற்றிலாம் தப்பாக பேசுகிறோம், அவன் அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அது ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, விளையாட்டுன்னு வந்துச்சுன்னா நல்லா விளையாடுறான். சாப்பிட்ற நேரத்தில் யாருக்காவது சாப்பாடு இல்லையா, அவன் சாப்பாட்டை எடுத்து கொடுக்குறான். வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் அவன்கிட்ட இருக்கிறது சைக்கிள் தான், ஆனால் யாரோ ஒருத்தரை உட்கார வச்சுட்டு வாரான். தேவையில்லாமல் ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் ஃபுல் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட், அது என்ன சொல்லுவாங்க, ஃபுல் ரெஜிஸ்டர், ஃபுல்லாக அட்டெண்டன்ஸ் வாங்கி ப்ரைஸ் வாங்குறான். அவனால் மட்டும் எப்படி 365 நாள் வர முடிஞ்சது? பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அவனை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, எப்படி முடியுது? கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வரான், அதே சமயத்தில் தாழ்ச்சியாக இருக்கான், எல்லாருக்கும் சொல்லித்தரான், எப்படி முடியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தேவான் தொடர்ந்து வாசிப்போமா? 8ஆம் வசனத்தை தொடர்ந்து. அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூட்டத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஹலோ, உங்க கடவுள் நிஜமான கடவுளா?
உங்க கடவுளுக்கு உயிர் இருக்கா? நீ சொல்ற தெய்வத்துக்கு வல்லமை இருக்கா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கறான்னு வச்சுக்க, அல்லது நம்மளை பார்த்து கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆமா, உங்க கடவுளுக்கு உயிர். அவர் என்ன பண்ணார்? செஞ்சு காட்டினார். அற்புதத்தை செஞ்சு காட்டினார். ஏலியா பரலோகத்தில் நெருப்பை வரவழைச்சு காட்டினது போல, பேதுரு நடக்க முடியாதவரை எழும்பி நடக்க செஞ்சது போல, இன்னைக்கு ஸ்தேவான் என்ன சொல்றார்? அரும் அடையாளங்களை செஞ்சு, அற்புதங்களை செஞ்சு கடவுள் உயிரோடு இருக்கிறார் நிரூபிச்சார். நான் கூட சில இடங்களுக்கு போவேன். எந்த இடத்துல மக்கள் நம்ம கடவுள் உண்மையான கடவுளா அப்படின்னு சந்தேகமா இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல முதல் நிமிஷத்திலிருந்தே கடவுள் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை எண்பிப்பதற்காக அவருடைய துணையை கொண்டு அற்புதங்களை செய்வார். அது கடவுளே செய்வார். 40-50 நிமிடங்கள் ஒவ்வொருவரும் கூப்பிட்டு பெயர் சொல்லி அழைத்து அற்புதங்கள் அங்கே நடக்கும். அப்பொழுது அந்த பிரேயருக்கு வந்தவங்க எல்லாம் வாயடைத்து போயிருப்பாங்க. ஜபம் முடிந்து அவர் சொல்லுவாங்க, என்ன ஜப கூட்டம், என்ன ஜப கூட்டம், போய் தான் பார்த்துட்டு வருவேன், சும்மா வந்தோம். ஆனால் இங்கு கடவுள் இருப்பதை உணர்ந்தேன். இங்கு கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடுவதை உணர்ந்தேன். எங்கள் கண் முன்பாகவே நடந்த இந்த அற்புதத்தை பார்க்கும்பொழுது எங்களால் நம்பாம இருக்க முடியல. இதோ நேத்திக்கு வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவன் வாழ்க்கையை மாத்திட்டு நல்லவனா மாறிட்டான். நேத்திக்கு வரைக்கும் விபச்சாரியார் இருந்தவன் தன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டான். நேத்திக்கு வரைக்கும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு வசதியா மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு வரைக்கும் பான்பரா போட்டு வச்சுக்கிற இந்த தம்பி வாசகம் வாசிக்கிறான், அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறான். இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆக, இந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. ஆகவே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கடவுளுடைய அற்புதத்தை பெரும்படியாக நீங்கள் செபிக்கணும், நீங்கள் வல்லமையாக இருக்கணும், நீங்கள் அருளில் நிறைஞ்சு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். கதை உருவத்தில் இயேசு செய்த அற்புதத்தை பற்றி நான் சொல்லுவேன். இங்கே பரிசுத்த எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்க போய் கொடுப்பேன். இன்றைக்கு ஃபாதர் சொல்றத காதில் கேட்டு குறிச்சி வச்சுட்டு நான் நாளைக்கு போய் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவன் என்பவன் முதலில் வல்லமையால் நிறைஞ்சிருக்கணும், இரண்டாவது அருளால் நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்களேன், வல்லமையாலும் அருளால். அருள் என்பது என்ன? கிரேஸ். அமைதியா இருப்பாங்க, வீணா சண்டை போட மாட்டாங்க, தெருவில் அசிங்கமா பேச மாட்டாங்க, மன்னிப்பாங்க, அன்பு செய்வாங்க. ஆக கடவுளுடைய குணம் என்ன? ஒரு பக்கம் அவர் வல்லமையுடையவர், இன்னொரு பக்கம் அவர் இரக்கமுடையவர். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் அநீதிக்கு பழி வாங்குகிற தெய்வம். எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அவர் பொறுமையா இல்லாம எழுந்திருச்சு பகத்திற்கு வரார். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் மக்கள் தவிச்சு கிடக்கிறாங்களோ, அழுகுறாங்களோ, அவர் இறக்கப்பட்டு அவர்களை தேடி இறங்கி வருவார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். நிதானமா வாசிங்க. பைபிள் படிக்கிறோம் அப்படின்ற அந்த பக்தியோடு விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிப்போம். மேலும் மைக் இருக்குதா? எதுக்கு இருக்குது மைக்கு? ஹல்லேலூயா. கவனிங்க, மோசேயினிடத்துல கடவுள் பேசுறார். நான் தான் அப்ரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய தெய்வன். அப்படி சொன்ன அவர், வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள்
படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். அவர்களின் துயர்களை நான் அறிவேன். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப கடவுள் என்ன பண்றார்? ஒரு பக்கம் அவர்களை காப்பாற்ற நான் வந்திருக்கேன். அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவங்க கண்ணீரை கேட்டேன், அவங்க துயரத்தை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன்னை பற்றி யாரும் பார்க்கல, உன்னை யாரும் கவனிக்கல, உன்னை எல்லாம் துரத்தி விட்டுட்டாங்க, நீ அனாதையா இருக்கிற நீ நினைக்கிற. ஆனா கடவுளுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்குது. அவருடைய குரல், அவருடைய செவிகள் நீ முனகுகிற சப்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ராத்திரில தூக்கம் வராம என்னை இப்படி பண்ணிவிட்டாங்களே, என் சொந்த பிள்ளைங்க இப்படி பண்ணிவிட்டாங்களே, என் சொந்த குடும்பத்தார் என் நண்பர்கள் இப்படி பண்ணிவிட்டாங்களே, நம்பினவங்க இப்படி மோசம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நீ மௌனமா புலம்புறப்பார். அந்த புலம்பல் அதை அவர் கவனிக்கிறாராம், கேட்கிறாராம். வெளியில சொன்னா வெட்கக்கேடு, அப்படி மனசுல துக்கத்தோடு இருக்கிற பத்தியா, அந்த துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. இதை சொன்ன கடவுள் என்ன சொல்றார்? தொடர்ந்து வாசிப்போம். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நகரத்திற்கு அவர்களை வழி நடத்தவும் நான் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நாம் படுற கஷ்டத்தை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் உன் அழுகைக்கு காரணம் யார் என்பதையும் அவர் பார்க்கிறார். ரெண்டு கண்ணு இருக்குல்ல நமக்கு. ஒரு கண்ணு எதுக்கு? அழறவங்களை பார்க்கிறார், இன்னொரு கண்ணு அழ வச்சவங்களை பார்க்கிறார். ஒரு பக்கம் ஏமாற்றப்பட்டவர்களை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் ஏமாற்றவர்களை பார்க்கிறார். ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார், இன்னொரு உன்னை அழ வச்சவங்க யாரு? ஹல்லேலூயா. பார்க்கிறார், பார்த்து இறங்கி வரார். வந்து என்ன பண்ணார்? நம்ம பைபிள்ல படிச்சோம் இல்லையா? ஐகுப்தியர்களை செங்கடலில் அழித்தொழித்து தம் மக்களை கால் நனையாமல் செங்கடலை கலக்க செய்தார். ஆக கடவுளுக்கு ரெண்டு குணம் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் இரக்கத்தின் தெய்வம், இன்னொரு பக்கம் அவர் நீதியின் அரசர். அல்லேலூயா. தப்பு செஞ்ச யாரையும் விட்டுட மாட்டார் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்னை மன்னிங்க ஆண்டவரே, இரக்கம் காட்டுன்னு சொல்லி ஜெபிச்சானா அவர் இரக்கம் காட்டுவார். இயேசுவே உமக்கு நன்றி. ஆக ஸ்தேவான் என்பவர் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தவன். இன்னைக்கு அகிலாண்டபுரத்தில் இந்த செய்தியை கொடுக்கிறேன். இந்த செய்தியை போடும்போது நீங்க எங்கெங்க இருந்து கேட்கிறீங்களோ, உங்க ஊர்ல ஆண்டவர் எதற்காக ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த கிராமத்துல, அந்த தெருவுல, அந்த குடும்பத்துல உன்னை எதற்காக வச்சிருக்கிறார்? வாழ்ந்து செத்து போவதற்காகவா? அல்ல. நீ வாழ்கிற பொழுதே கிறிஸ்துவனுடைய வல்லமை என்றால் என்ன, நீ வாழ்கிற பொழுதே கிறிஸ்துவனுடைய அருள் என்றால் என்ன என்பதை இந்த உலகம் காண வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. டெண்டுல்கர் தெரியுமா? எல்லாம் தலையாட்டுறீங்க. டெண்டுல்கர் தெரியுமா? எப்படி தெரியும்? அவர் தான் வாழ்கிற பொழுதே கிரிக்கெட்ல பெரிசா சாதிச்சார். ஹல்லேலூயா. மாரடோனா தெரியுமா? ஃபுட்பால் விளையாடுறவரு, உலகமே தெரியும். மாரடோனா அந்த அளவுக்கு விளையாடினார். ஒவ்வொரு துறையிலையும் ஒருத்தங்க சாதிக்கும் பொழுது கிறிஸ்துவர்களாகிய நம்ம வாழ்ற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனாயா, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியர் வாழ்ந்துட்டு போனான், இப்படிப்பட்ட ஒரு பெண் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு போனாங்க அப்படின்ட்டு நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்மை பற்றி இந்த ஊர் பேச வேண்டும். ஹல்லேலூயா. பெருமையா பேசும். ஒரு கிறிஸ்தவர் வாழ்ந்துட்டு போனான்,
இன்னைக்கு மதர் தெரேசா, அன்னை தெரேசா செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எல்லாரும் அவங்கள புனிதையா கொண்டாடுறாங்களே. ஏன்? வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். அதை நாம் ஆண்டவருக்காக வாழணும். நீ பிள்ளைங்களுக்காக வாழ்ந்திருப்ப, அந்த பிள்ளைங்க உன்னை கைவிட்டு இருக்கும். பாடம் கற்றுக்கோ. உன் புருஷனுக்காக வாழ்ந்திருப்ப, பொண்டாட்டிக்காக அவங்க உன்னை கைவிட்டிருப்பாங்க. பாடம் கற்றுக்கோ. உன் சொந்த பந்தங்களுக்காக வாழ்ந்திருப்ப, அவங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறத சொரண்டிட்டு உன்னை விட்டுருப்பாங்க. பாடம் கற்றுக்கோ. நீ அவர்களுக்காக வாழணும்தான். ஆனால் முதலாக கடவுளுக்காக வாழ். ஆமென். நீ யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிற? கடவுளுக்காக. இந்த உடம்பு யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? உன் வீட்டுக்காருக்காக இல்ல, கடவுளுக்காக. இந்த உயிர் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? என் கடவுளுக்காக. ஹல்லேலூயா. அப்போ ஸ்தேஃபான் வல்லமை நிறைஞ்சவரா இருக்கிறார், அருள் நிறைஞ்சவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் ஏசப்பா 2 மிருகத்தை சுட்டி காட்டி நீங்க இப்படி இருக்கணும்னு சொன்னார். யாராவது சொல்லுவீங்களா? எந்தெந்த மிருகம்? 2 மிருகத்தை சுட்டி காட்டி நீங்க இப்படி இருக்கும், இல்லைன்னா இந்த மிருகத்திற்கு இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும்னு சொன்னார். யார் சொல்றீங்க பார்ப்போம்? ஆட்டுக்குட்டி, வேற கழுதை. அவர் சொன்னாரா கழுதை போல இருன்னு சொன்னாரா? கழுதை போல் இருன்னு சொன்னாரா? ஆட்டுக்குட்டி போல் சொல்லியிருக்கிறார். ஆட்டுக்குட்டி போல் நான் உங்களை ஓநாய்கள் நடுவிலே அனுப்புகிறேன் சொல்லியிருக்கிறார். வேற மிருகங்கள் ஞாபகத்துக்கு வரலையா? பாம்பை போல நுண்மதி உடையவர்களாக, பறவையை போல, புறாவை போல நீங்கள் கபடற்றவர்களாக. பாம்பு என்ன பண்ணும்? பாம்புக்கு காது இருக்கா? ஆனாலும் நுண்மதியோட வைப்ரேஷனை வச்சு என் எதிராளி எங்க வராங்க, எப்படி நான் பதுங்கணும், அது பாம்புக்கு தெரியுது. புறா பாருங்க, கபடற்று இருக்கும். பைபிள்ல ஏசப்பா மேல பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்தார். ஆக நீங்கள் விழிப்பா இருங்க, ஷார்ப்பா இருங்க. பாம்பை போல நுண்மதியாயிருங்க. அதே சமயத்துல உங்க பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க, உங்க தூய்மையை விட்டுறாதீங்க. புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. ஆக இன்னைக்கு ஸ்தேவான் இந்த 2 குணமும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பக்கம் வல்லமை, ஒரு பக்கம் கிருபை. நீ கிருபையை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தா, நுண்மதி இல்லாம இருந்துச்சுன்னா உன்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. நீ ரொம்ப நுண்மதியோடு இருக்கிறன்னு சொல்லிட்டு அப்படியே கவனமா இருந்தனா கபடற்று இருப்பதை நீ விட்டு விடுவ. இப்ப இவர் இவ்வளவு வல்லமையாக இருந்ததுனால வசனம் என்ன சொல்லுது? நிறைய ஊர்ல இருந்து வந்தவங்க அவரோட என்ன பண்ணாங்க? வாதிட ஆரம்பித்தார்கள். மைக்கில் படிங்க. வாதிட ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் பணி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவர்கிட்ட இருக்கும் பொழுது ஞானம், அவங்க அத்தனை ஊர்ல இருந்து வந்தவங்க அவர்கிட்ட பேசும் பொழுது பேச்சிலேயே ஞானம். அவர்களால் அவருடைய பேச்சை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவ்வளவு அழகா பேசினார், அவ்வளவு ஞானமாக பேசினார். ஒரு வாலிபன் தான். அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ ஊர்ல வந்த பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாம் அவர் முன்னாடி நிற்க முடியல. ஒரு முறை வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை கொடுங்கப்பா, அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த அருளை கொடுங்க. நான் எங்க இருந்தாலும் உம்முடைய ஆவியால் நிறைஞ்சு, உம்முடைய வல்லமைக்கு சாட்சியாக, உம்முடைய கிருபைக்கு சாட்சியாக நான் நிற்கணும் ஆண்டவரே. நான் தனி மரமா நிற்கலாம், ஆனா உங்களோட நான் நிற்கணும். நான் தனியா வாழலாம், கணவனை இழந்திருக்கலாம், ஆனால் உம்மோடு வாழணும். குடும்பத்தில் எல்லாரோடு இருக்கலாம், அவங்களோடு இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை முதலில் உம்மோடு இணைஞ்சு இருக்கணும்.
எங்க இருந்தாலும் உன்னுடைய நாம மகிமைக்காக என்னை நீ பயன்படுத்தும். என்னை பார்க்கிறவர்கள் துக்கத்தின் ஆவியை பார்க்க கூடாது. என்னை பார்க்கிறவங்க அழுகையின் ஆவியை பார்க்க கூடாது. என்னை பார்க்கிறவர்கள் வேதனையின், விபச்சாரத்தின், குழப்பத்தின் ஆவியை என் முகத்துல பார்க்க கூடாது. அவங்க என்கிட்ட என்னத்தை பார்க்கணும்? ஆவியானவரை பார்க்கணும். தொடர்ந்து வாசிப்போமா? தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசித்தது. அவங்க என்ன பண்ணாங்க? இப்படிலாம் இவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு பழியை அவர் மேல கொண்டு வராங்க. அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய அபிஷேகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, உங்கள் மேல் எத்தனை பழிகள் வந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களை மீட்டு கொண்டு வரும். கைத்தட்டி நன்றி சொல்வீங்களா? எத்தனை பழிகள், எத்தனை துயரங்கள், எத்தனை பள்ளத்தாக்குகள், எத்தனை பிரச்சனைகள் உங்களை தொடட்டுமே, ஆண்டவருடைய அபிஷேகம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் அனைத்தையும் ஜெயிக்க வைக்கும். அனைத்தில் மத்தியிலும் உனக்கு வெற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை அழ வச்சவங்க நாளைக்கு உன் காலில் வந்து விழ வைப்பார் ஆண்டவர். உன் காலில் வந்து விழ வைப்பார். நம்புறீங்களா? விழ வைப்பார். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உன் எதிராளிகள் முன் ஆண்டவர் உனக்கு ஒரு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவார். திருப்பாடல்கள் 23:4-5 எழுதப்பட்டிருக்கிறது. உன் எதிராளி பார்ப்பாங்க, நீ அழிஞ்சு போவன்னு சொல்லி. இன்றைக்கோ வசனம் சொல்லுகிறது, உன்னில் இருக்கிற அபிஷேகம், உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வல்லமையும் கிருபையும் உன்னை அனைவர் மத்தியிலும் மேன்மைப்படுத்தும், உன்னை உயர்த்தும். உன் முன் எந்த சக்தியும் நிற்க முடியாத அளவுக்கு அது அழித்து விடும். ஆமென், ஹல்லேலூயா. எசேயாஸ் புஸ்தகம் 54:17. கடவுளுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களை அவருடைய அபிஷேகம் நிரப்புகிறது. கடவுளுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களுக்கு எதிராக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வேலை செய்வதில்லை. வாசிங்க. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர் கருவியும் நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. அப்படியே கீழே போனா எப்படி வாய்த்த வரும்? பைபிளை மேல தூக்கு. எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வயிறு, நெஞ்சு, தொண்டை எல்லாம் அப்படி மடங்கிருச்சுன்னா சத்தம் எப்படி வரும்? கிணத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி வரும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர் கருவியும். இப்ப எவ்வளவு கிளியரா இருக்கு? உனக்கு எதிரான ஆயுதங்கள் நிலைத்து நிற்காது. சொல்லுங்கள, வாய்த்தவன் சொன்னாவது விடுதலை கிடைக்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் நிலைச்சு நிற்காது. வந்திருக்கும் ஆயுதம், வந்திருக்கும் பிரச்சனைகள் நிலைச்சு நிற்காது. ஜுரம் வந்திருக்கும், நிலைச்சு நிற்காது. உன் எதிராளிகள் வந்திருக்கலாம், நிலைச்சு நிற்க மாட்டாங்க. உனக்கு எதிராக 1000-10,000 பேர் எழும்பி இருக்கலாம், நிலைச்சு நிற்க மாட்டாங்க. நிலைச்சு நிற்க போறது நீதான். அதற்கு காரணம் உன்னை கடவுள் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆமென். ஆக டெய்லி நீங்க என்ன சொல்லணும்? அபிஷேகம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்க. நம்முடைய தூய ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்யுங்க. 10 பேர்ல நான் ஒரு ஆளா இருந்துடக்கூடாது. 10 பேர்ல நான் ஆளா இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஏதோ வாழ்ந்த இருந்துட்டு போன 10 பேர்ல ஒன்னா இல்ல, 10 பேர்ல ஆளா இருக்கணும். நான் செய்கிற செயலில் எல்லாம் வெற்றி பெறணும். அதற்கு அபிஷேகம். அபிஷேகம். தூய ஆவியே என்னை அபிஷேகம் செய்ய
ஒரு சிறிய கதை சொல்லி நான் முடிக்கிறேன். அபிஷேகம் என்றால் என்ன? ஒரு வாலிபன் ஒரு குருவை போய் சந்திச்சு இப்படி சொன்னான், நான் எல்லா பாவமும் செய்கிறேன், ஆனால் ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது, நான் மாட்டு செஞ்சுட்டு கிடக்கேன், குடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், சிகரெட் குடிக்கிறேன், அம்மாவை திட்டுறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், ஆனால் அந்த பாவம் செய்கிற உணர்வே எனக்கு இல்லை. அப்படியா? சரி. அந்த ரூமில் போய் உட்காந்து பரிசுத்த ஆவியை என்னை நிரப்பும் சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஃபாதர். இவன் நினைச்சான் உட்கார வச்சு அவர் ரொம்ப நேரம் பேசுவார், சொல்லி கொடுப்பாரு, பைபிள் வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லா வழிகள் காட்டுவாருன்னு பார்த்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு கொஞ்சம் மன வருத்தம். ரூமுக்குள்ளே போய் பரிசுத்த ஆவியை நிரப்பும், பரிசுத்த ஆவியை நம்ம பூசல் கொடுப்பிக்க பார்ப்போம்ல, பரிசுத்த ஆவியை நிரப்பும், பரிசுத்த சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்து கிடப்போம். ஒரு காரணம் குளிக்காமல் வந்தது தான், விளையாடிட்டு ஓடிட்டு அப்படி இப்படி இருந்து குளிக்காமல் வந்ததுனால. ஸோ இன்னொன்று, நமக்கு பரிசுத்த ஆவியார் என்னன்னு தெரியாது, அபிஷேகம் என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா, புரியுது அவனுக்கு? அப்போ பரிசுத்த ஆவியார் நிரப்பும் சொன்னோடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. பரிசுத்த ஆவியார் நிரப்பும், ஜன்னலை பார்க்குறான், பரிசுத்த ஆவியார் நிரப்பும், ஃபேனை பார்க்குறான், பரிசுத்த ஆவியார் நிரப்பும், ஃப்ரிட்ஜியை பார்க்குறான். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் குரல்ல மாற்றம் ஏற்படுகிறது. பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும். இன்னும் அரை மணி நேரத்தில் அவனுடைய குரலுடைய முழுசும் மாறுது. பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியே என்னை நிரப்புங்கப்பா, நம்முடைய வல்லமை எனக்கு வேணும்ப்பா, என்ன நிரப்புங்கப்பா, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. அல்லேலூயா. கத்துனான், கதறினான். அவன் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார், உருள்றான், அபிஷேகத்துல பாஷை வரத்துல ஜெபிக்கிறான். அந்த 40 நிமிடங்கள் கழிச்சு வெளியே வரும்போது அவன் குருவானவரை பார்க்கிறான். குருவானவர் சொன்னார், அல்லேலூயா, தம்பி இப்பொழுது என்ன நினைக்கிறாய்? அவன் சொன்னான், நான் பெரும் பாவி. ஆவியானவர் வந்தால்தான் நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறோம் என்று நம்மால் உணர முடியும். ஒரு ஓலை வீட்டுக்குள்ள போக தூசி நிறைய இருக்கும், தெரியவே தெரியாது. அந்த ஓட்டைக்குள்ள சன்லைட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சூரிய வெளிச்சம், அந்த தூசி தான் தெரியும். யாருக்குள்ள ஆவியானவர் இறங்கி வர்றாங்களோ அவங்க தான், அபிஷேகத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம இப்படி பேசுனது தப்பு, இப்படி செய்யறது தப்பு, விளையாட்டில் அப்படி தூக்கி போடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு உணர முடியும். யாருக்கு உணர முடியும்? யாருக்கு உணர முடியும்? பரிசுத்த ஆவியார் தங்களை அபிஷேகம் செய்து கொள்கிறவர்களுக்கு தான் நம்ம இப்படி பண்றது தப்பு சரின்னு தெரியும். எனவே கவலைப்படாதீர்கள். ஸ்தேவான் காலத்தில் அவர் வல்லமையும் அருளும் நிறைஞ்சிருப்பது போல நீங்கள் வாழ்கிற இடத்தில், வாழ்கிற காலத்தில், வாழ்கிற மனிதர்கள் நடுவில் நீங்கள் ஸ்தேவானை போல அபிஷேகத்தில் இருக்க. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை பெறுவதற்கு முதல் வழி ஜெபம். அபிஷேகத்தை பெறுவதற்கு இரண்டாவது வழி ஆண்டவருடைய வார்த்தை. உட்கார்ந்து படி. எனக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களா? ஃபாதர், நான் டெய்லி இனிமேட்டு 10 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு தான் தூங்குவேன். அது காலையிலையா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 10 நிமிஷமாவது பைபிள் படிப்பேன்றவங்க கை தூக்கிங்க, ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்களேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? 10 நிமிஷமாவது நான் பைபிளை வந்துட்டு படிப்பேன். எனக்கு படிக்க தெரியலனா படிக்க சொல்லி கேட்பேன் என் பேர பிள்ளைங்க கிட்ட. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை ஆவியாக மாறிவிடுகிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி ரத்தமாக மாறிவிடுகிறதோ அதே போல நாம் வாசிக்கிற இறை வார்த்தை ஆவியாக மாறிவிடுகிறது. எவ்வளவு நீங்க வார்த்தை புசிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்பிரிட், அவ்வளவு ஆவி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் எத்தனை பெரிய பெரிய போதகர்கள் இருக்கிறாங்களோ நிறைய நேரம் அவங்க பைபிள் படிப்பாங்க. சாதாரணமாக பைபிள் படிச்சிட முடியுமா? இன்ட்ரெஸ்ட் வருமா?
புரியுமா? அப்ப ஆவியானவர்கிட்ட கேட்டு என்னை நிரப்புங்கப்பா, புரிய வைங்கன்னு சொன்னா அவர் புரிய வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபமும் வார்த்தையும் இன்னிலிருந்து கடைபிடிங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவீங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வருவீங்க, குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க, உலகத்தில் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் உங்களை தலையாய் வைப்பாரே தவிர நீங்கள் வாளாக இருக்க மாட்டீர்கள். அந்த ஒரு வரத்திற்காக இந்த திருப்பலியில் நாம் நன்றியோடு ஜெபிப்போம். 2 வரம் என்னது? வல்லமையும் அருளும், பவர் அண்ட் கிரேஸ். இந்த 2 வரணும்னு சொல்லி காணிக்கை வழியாக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபி.